கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். அதிசயம் செய்கிறவர் நம்மோடு உலாவுகிற தேவன் நமக்கு எப்படி செய்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை அதிசயம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். இந்த தேவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேர்ந்தெடுத்த நாள் முதல் கொண்டு நம்முடைய ஒவ்வொரு நொடியும் அவர் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்களோடு இருந்து அவர் ஒவ்வொரு நாளும் அவர்களை காத்து வழிநடத்தின தேவன். அது ஒவ்வொரு நாளும் அதிசயம் தாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவருக்குள்ளே வந்தவுடனே, அவருடைய புது சிருஷ்டிக்குள்ளே நீங்கள் வந்தவுடனே அவர் உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல், அவர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது சொல்லணும், அதிசயம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. இந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிளம்பி வீடை விட்டு கிளம்பும்போது, வேலைக்கு கிளம்பும்போது, மற்ற நல்ல காரியங்கள் கிளம்பும்போது, அதிசயம் செய்கிறவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லி கிளம்பும்போது உங்களுடைய மனம் நன்றாக லெகைத்திருக்கும், உங்களுடைய எண்ணங்களும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் தேவன் உங்களை அதிசயம் செய்கிறவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.